ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டேஸ்டியான சுண்டை வத்தல் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்ப்போம். நான் அதுக்கு அரிசி களைஞ்ச தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது ஒரு லெமன் சைஸ் புளியை ஊற வச்சு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சுண்டை வத்தை நம்ம வீட்டிலே போட்டு வச்சுருந்த வத்தலாக இருந்தாலும் சரி, இல்லை கடையில் வாங்கியிருக்க வத்தலாக இருந்தாலும் சரி எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம், பூண்டை கொஞ்சம் நசுக்கி வச்சுக்கோங்க. இப்போ தாளிப்புக்கு கடுகு, மிளகாய், கருவேப்பிலை, வெந்தயம் இதெல்லாம் தாளிப்புக்கு. பெருங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம். இப்போ ஸ்பைசஸ் என்னென்னு மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மிளகு ஜீரகம் வறுத்து நுணுக்கி வச்சுருக்கேன். ஒரு சிறு துண்டு வெல்லம் நசுக்கி வச்சுக்கோங்க. இது எல்லாத்துக்கும் நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். முடக்கத்தான் கீரை கொஞ்சோண்டு பறித்து வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதை கொஞ்சம் இடையில சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு கடாய் ஆன் பண்ணிக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துட்டு இப்போ தாளிப்புக்கு மிளகாய் ஃபஸ்ட்டு போடுங்க. மிளகாய் போட்டோன்னே கடுகு 1 by 1 இப்போ போடுங்க. கடுகு பொரிஞ்சோன்னே வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் ரொம்ப கருக்க விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ பூண்டு நசுக்கி வச்சுருக்க பூண்டை சேருங்க. அது கொஞ்சம் நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம், மேக்ஸிமம் சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்ப நல்லது. கிடைக்கலன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் லைட் ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ முடக்கத்தானே நம்ம அந்த எண்ணெயிலே சேர்த்து வதக்க போகிறோம். இது இந்த மூட்டு வலி உள்ளவங்களுக்கு, வாயு பிரச்சனை உள்ளவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. இதை நம்ம நார்மலாக நம்ம எதுலேயும் சேர்க்க மாட்டோம். இது மாதிரி வத்த குழம்பு இது மாதிரி செய்யும்போது அதை சேர்த்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ ஸ்பைசஸ்லாம் லைட்டாக ஒன்று ஒன்றா போட்டு வதக்கிடணும். ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது, லைட்டாக தான் வதக்கணும். இப்போ பாருங்கள், எல்லாம் கொஞ்சம் வதங்கியிருக்கு. நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க மிளகுத்தூள், ஜீரகத்தூளையும் அதிலே போட்டுருங்க. ஓரளவுக்கு வதங்கினோன்னே நம்ம சுண்டை வத்தலையும் அதிலே போட்டு வதக்கிடலாம். சுண்டை வத்தல் இன்னொரு முறையிலையும் செய்யலாம். ஃபஸ்ட்டே நம்ம கொஞ்சம் லைட்டாக எண்ணெயில் பொரித்து கூட எடுத்து வச்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம இது மாதிரி செய்யும்போதே இடையில சேர்த்துக்கலாம். இப்போ புளி கரைசலை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டு புளி கரைசலை ஊற்றிக்கோங்க. இப்போ அரிசி கழுவுன தண்ணி, நான் மேக்ஸிமம் இது தான் சேர்ப்பேன். இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதை சேர்த்து நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நமக்கு வத்த குழம்பும் போது கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ ஊற்றிக்கோங்க. இப்போ ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. உப்பு அதிலே போட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த வத்தலுக்கும் கொஞ்சம் ஏறும், நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். நமக்கு அவ்வளோதான், ஃபைனல் ஸ்டேஜ் வந்துடுச்சு. நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது. இந்த ஸ்டேஜில் லைட்டாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். வெல்லம் போட்டால் தான் அந்த பேலன்ஸ் நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இனிப்பும் புளிப்பும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நமக்கு டேஸ்டியான வத்த குழம்பு நல்லா வந்துருச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு சர்விங் பவுலில் மாற்றிக்குவோம். பாருங்கள் எவ்வளோ அட்டகாசமாக டேஸ்டியான வத்த குழம்பு ரெடியாக இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ரெசிபிஸ் எதுவும் போடணுனாலும் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.